ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது வர்ஷன் ஃபேஷன். நான் ரேவதி. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பேசிக் ஸ்டிச்சஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோல்டிங் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்குறோம். ஃபோல்டிங் ஸ்டிச்னா என்னென்னா துணிக்கு ஓரமாக எப்படி அழகாக மடித்து தைக்கிறதுங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுடிதார் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுடிதாரை கீழே ஓரமாக மடித்து தைக்கிறதுக்கும் சுடிதாரோட சைடு கட் மடித்து தைக்கிறதுக்கும் நெக் பக்கம் நெக் டிசைனுக்கு பண்ணும்போது மடித்து தைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. வாங்க இப்போது பார்க்கலாம். இப்போது நான் அந்த ஃபோல்டிங் ஸ்டிச் வந்துட்டு இந்த துணியில் தான் தைக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ அந்த துணியில் நான் இப்போ மார்க் பண்ணுறேன். ஒரு கர்ச்சிஃப் சைஸில் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 4 பக்கமும் 10 இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கர்ச்சிஃப் சைஸ் தான் நான் இப்போ மார்க் பண்ணுறேன். ஸோ 4 பக்கமும் 10 இன்ச்சஸ். ஓகே, ஹைட்டு 10 இன்ச்சு அண்டு வித்து 10 இன்ச்சு. ஓகே, ஹைட்டும் உயரம் மற்றும் அகலம் 10 இன்ச்சு நான் எடுக்கிறேன் இப்போது. ஓகே, ஸோ மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதை ஸ்கேல் வச்சு நான் ஒரு லைன் ஒரு பாக்ஸ் போடுறோம் நாம. ஓகே, இப்போ நான் அந்த ஸ்கேல் வச்சு நான் இப்போ மார்க் பண்ண இடத்துல இப்போ லைன் போட போகிறேன். ஸோ இது காடா துணி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிறப்போ இந்த மாதிரி நான் ஒரு காட்டன் துணியிலையே பழகுங்க. அப்போ போக போக உங்களுக்கு வந்துட்டு லேஸான கிளாத்தில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ண இடத்துல நான் கட் பண்ணுறேன். கரெக்டாக அழகாக மார்க் பண்ண இடத்துலையே கட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போவே இந்த ஃபோல்டிங் ஸ்டிச் நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் தைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஃபோல்டிங் ஸ்டிச்சு தான் ஃபினிஷிங் டச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோல்டிங் ஸ்டிச் நீங்கள் அழகாக கொடுத்தீங்கன்னா துணியோட ஃபினிஷிங் டச்சே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வெட்டிட்டேன். ஸோ இது 4 பக்கமும் எப்படி இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, வாங்க இப்போது எப்படி நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோல்டு ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. முதல்ல நல்லா சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறமா திரும்பவும் அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நான் அதை எப்படி தைக்கிறேங்கிறத பாருங்கள். நல்லா கீழே வரைக்கும் நல்லா இழுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஓகே, கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த இடத்த. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த 2 கார்னர் இருக்கு இல்லையா, கீழேயும் அந்த சைடு இருக்கிற மேல் கார்னர் ஸ்டிச் தான் பண்ணணுங்க இதுக்கு. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் கார்னர் ஸ்டிச்சை வந்துட்டு இந்த மிஷினோட ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் மெஷர்மெண்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் 2 லேயர் ஃபுட் வருது இல்லையா, ஒரு ஃபுட் வெளியில் தெரிகிற மாதிரியும் ஒரு ஃபுட் உள்ளே தெரிகிற மாதிரியும் சென்டராக அந்த ஊசி இருக்குல்ல அதில் அப்படியே உள்ளே குத்தி அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் கார்னர் ஸ்டிச்சு நல்லா நீட்டாக கிடைக்கும். கார்னராகவே ஸ்டிச் பண்ணுங்கள், வேறு எங்கேயும் மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணாதீங்க, பார்க்க நல்லா இருக்காது. ஓகே, ஸோ நான் பண்ணுற மாதிரியே நல்லா ஸ்ட்ரைட்டாக துணி எதுவுமே மூவ் ஆகாமல் அழகாக கீழே வரைக்கும் நல்லா பொறுமையாக மடித்து விட்டு தைங்க. பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரியே நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, நல்லா கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள் நல்லா. ஸோ கீழே கார்னர் வரைக்கும் நல்லா எண்டு வரைக்கும் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் துணியை ஃபூட்டை மேலே தூக்கி விட்டுட்டு ஊசியை இறக்கி ஃபூட்டை நான் பாருங்கள், நான் அப்படியே கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட்டு கார்னரை நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, நல்லா பாருங்கள். அப்புறம் நான் ஃபூட்டை இறக்கி விட்டுட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு கார்னரை அதுலேயே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ அது அப்படியே கீழே வரைக்கும் நல்லா அழகாக கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா பொறுமையாக துணியை எங்கேயும் அங்கே இங்கேன்னு மூவ் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்க அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள். ஓகே, அப்படியே
ஒரு சைடு நான் அப்படியே ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ நூலை கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா? இப்போ 2 கார்னரும் அழகாக ஸ்டிச் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நடுவில் எங்கேயுமே ஸ்டிச் பண்ணல, கார்னராக நல்லா மடித்து ஸ்டிச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரியே நீங்கள் 4 பக்கமும் நல்லா ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் திரும்பவும் இன்னொரு சைடு உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். திரும்பவும் நல்லா பாருங்கள். சிங்கிள் ஃபோல்டு, அப்புறமா ஒரு டபுள் ஃபோல்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஈவனாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரியே கார்னராக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாருங்கள், இதே மாதிரியே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங்கே நீங்கள் கொடுக்குற இந்த ஃபோல்டிங் ஸ்டிச்சஸில் தான் இருக்குங்க. ஸோ இப்போவே நீங்கள் அழகாக இதை ஸ்டிச் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, தெரியுதா? ஸோ இதே மாதிரி நீங்கள் 4 பக்கமும் நல்லா தைச்சி ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ பார்க்க ஒரு கர்ச்சீஃப் மாதிரியே அழகாக இருக்கும். ஓகே, பாருங்கள், அதே மாதிரி 4 பக்கமும் தைச்சிட்டேன். ஸோ நல்லா ஈவனாக அழகாக கர்ச்சீஃப் மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஃபோல்டிங் ஸ்டிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.